ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते एक हैं. புதிய நாள். आज एक नया दिन है. கர்த்தர் வரும்படியா கிருபைகளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर यहाँ आने के लिए उसने मदद கடந்த किया है. நாட்கள் முழுவதும் பாதுகாத்தார். पिछले दिनों पूरा उसने இந்த रक्षा புதிய किया. நாளை கிருபை கொடுத்திருக்கிறார். नए दिन देखने के लिए अनुग्रह दिया है. வேதம் வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने நாங்கள் में மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं. நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या आप तैयार हो? வாசிக்கலாமா? पढ़ेंगे நீதிமொழிகள் नीति वचन 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 6ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6वां वचन में कहा गया உன் है வழியெல்லாம் அவர் நினைத்துக்கொள், तू अपने सारे कामों में उसका याद அப்பொழுது करना, அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். तब वो तेरे लिए सिद्ध मार्ग निकालेगा. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या कहा गया உங்க है? வழிகளில் எல்லாம் आपके सारे मार्गों இல்ல में உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் या फिर आपकी पूरी जिंदगी में அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். उसका स्मरण किया करो. அப்பொழுது तब அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். वो आपके लिए जो मार्ग है सिद्ध करेगा. அவரை நினைத்துக் கொள்ளுங்க. उसको स्मरण कीजिए. வேலைக்கு போறீங்களா? काम पे जाते हो क्या? காலேஜுக்கு போறீங்களா? कॉलेज में जाते हो क्या? இல்ல ஒரு வேலை இன்டர்வியூக்காக போறீங்களா? या कोई काम के इंटरव्यू के लिए जाते அவரை हो? நினைத்துக் கொள்ளுங்கள். उसका स्मरण உங்க कीजिए. பாதையை वो செவைப்படுத்துவார். आपके मार्ग को सिद्ध करेगा. கோணலான வழிகளை जो செவைப்படுத்துவார். टेढ़े मार्ग है उसे सीधा करेगा. தடைப்பட்ட காரியங்களை செவைப்படுத்துவார். जो रुकावटें कार्य है उसे वो सिद्ध அவர் करेगा. தடைகளை மாற்றி அற்புதங்களை वो செய்வார். रुकावटों को बदलकर अद्भुत कार्य நீங்க करता ஒண்ணு है. செய்யுங்க. आप एक உங்க काम பாதைகள்ல कीजिए. आपके मार्गों में ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க. परमेश्वर को याद रखिए. கர்த்தர் என் கூட இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है. அவர் வலது பக்கம் இருக்கிறபடியால் वो मेरे दाएं ओर है, நான் इसीलिए அசைக்கப்படுவதில்லை. मैं कभी ना डिगूंगा. அவர் என் கூட இருக்கிறனால वो मेरे साथ रहता என் है, பாதை इसीलिए செவைப்படும். मेरे मार्ग सिद्ध होंगे. தடைகளை உடைப்பார். रुकावटों को तोड़ेगा. என்னை அற்புதம் செய்வார் अद्भुत कार्य वो என்பதை करेगा. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, इस प्रकार आप विश्वास அவரை करते समय, நினைக்கும் பொழுது उसका स्मरण करते அந்த समय காரியங்கள் வாய்க்கும். वो कार्य सफल உங்களை होगा. கைவிடவே वो மாட்டார். आपका हाथ नहीं நாம் छोड़ेगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं. பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना இந்த करते हैं. கரத்துல தருகிறோம். आपके हाथों में देते இன்னைக்கு हैं. எந்த நல்ல காரியத்துக்கு போறாங்களோ जो अच्छे कार्य के लिए वो जाते உம்மை हैं, நினைத்துக்கொள்ள கிருபைகளை கொடும். आपको स्मरण करने के लिए अनुग्रह பாதை दीजिए. செவைப்படுத்தும். उनके मार्ग सिद्ध कीजिए. கோணலாவலே நேராக்கும். टेढ़े मार्गों को सीधा அற்புதம் कीजिए. செய்யும். अद्भुत कार्य இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. आमेन. आमेन.